Hello everyone, I'm Parthiban. Welcome to SAP Views. இப்போ NEET UG 2026க்கான அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இதுக்கெல்லாம் வந்து எனி டைம், அதாவது இன்றைக்கி நம்ம வீடியோவை 23 ஜனவரி 2026 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மந்த் எண்டில் ஆர் பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் நம்ம வந்து உங்களுக்கு NEET 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். இப்போது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் 2026க்கு. இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா அதற்கேற்றாற் போல் மாணவர்களும் பெற்றோர்களும் தயார்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ. இப்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, அதாவது நீட் எக்ஸாமுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1700 ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு. அடுத்தது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 1600 ருபீஸ் பே பண்ணணும். இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சைட்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜென்டர் கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸு 1000 ருபீஸ் பே பண்ணணும். அதுவே அவுட் சைடு இந்தியா கேண்டிடேட்டாக இருந்தால் 9500 ருபீஸ் பே பண்ணணும். சரி, இப்போது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதோ அதிலிருந்து உங்களுக்கு 1 மந்த்து டைம் கொடுப்பாங்க. எதுக்கு? நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்லேருந்து அதிலிருந்து நீங்கள் 1 மந்த்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 7th February 2025 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் நீட் 2025க்கு ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 7th March 2025. ஸோ எந்த டேட்டில் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதிலிருந்து உங்களுக்கு 30 days டைம் கொடுப்பாங்க. டைம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல போட வேண்டாம். லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ஒருவேளை சர்வர் இஷ்யூஸ், பேமெண்ட் பண்ணும்போது பேங்க்கில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங் வருது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இஷ்யூ ஆயிரும். அதே போல் ஓப்பன் ஆன டே 1லேயே நீங்கள் போடணும் அப்படின்னு அவசரப்படவும் வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா அவசரப்பட்டு ஏதாவது தப்பாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அதன் பிறகு என்னால் வந்து படிக்க முடியல, பயமாக இருக்குது, அப்ளிகேஷனை தப்பாக போட்டேன், கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிற பதட்டத்தில் இருக்க வேண்டாம். 1 வீக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கான டெமோ வீடியோவும் கொடுப்போம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் வச்சுருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் ரீசெண்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். நீட் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னாலே கொடுத்துருவாங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் போய் எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் கேண்டிடேட்னுடைய நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், அடுத்தது டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன், அதுவும் இதில் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதையும் எடுத்துருக்கணும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டூடியோலையே நீங்கள் வந்து சொல்லி நீட் எக்ஸாமுக்குன்னு எடுத்துகிட்டு அதனுடைய சாஃப்ட் காப்பியும் நீங்கள் உங்களுடைய ஃபோனுக்கு ஷேர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். அதன் பிறகு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு ரிப்பீட்டர்ஸாக இருந்தால், இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவைட்டிங் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த காலத்தை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா தேவைப்படாது, அதாவது அன்ரிசர்வ்டு. அதுவே ஓபிசி என்சிஎல் இப்போது மார்ச் 2026 வரைக்கும் அதனுடைய வேலிடிட்டி டேட்டு இருக்கணும். அதை நீங்கள் போட்டுக்கணும். இப்போது உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ஜென்ரலில் தான் எடுத்துக்குவாங்க.
அப்போ ஜென்ரலில் நீங்கள் தவறாக ஒரு அப்ளிகேஷனை, அதாவது ஒரு கேட்டகரியை மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு ஜென்ரலாக எடுத்துக்குவாங்க. அப்போது அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன கேட்டகிரியோ அந்த கேட்டகிரிக்கான டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபிசி என்சிஎல்னா அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கணும். அதனுடைய வேலிடிட்டி டேட் இப்போது 2026 மார்ச் வரைக்கும் அது வேலிடிட்டி டேட் இருக்கணும். இல்லை எஸ்சி கேட்டகிரி அப்படின்னா அதுக்கான கேட்டகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். பிடபிள்யூடிக்கும் அதே தான், எஸ்டி கேட்டகிரிக்கும் அதே தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் +2 மார்க் ஷீட் வச்சுருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து அப்டேட்டடாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத அட்வைசரி நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம வந்து 2025 அடிப்படையில் தான் வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு 3 இமெயில் ஐடி வச்சுக்குங்க. இந்த 3 இமெயில் ஐடி அப்படிங்கிறது ஒன்று மெயின் இமெயில் ஐடியாக இருக்கணும். அந்த இமெயில் ஐடி உங்கள் ஃபாதர் ஆர் மதர் தான் வச்சுக்குங்க. செகண்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் பிரதரோ சிஸ்டரோ யாராவது ஒருத்தது அந்த இமெயில் ஐடி இருக்கட்டும். தேர்டு இமெயில் ஐடி ஸ்டூடெண்ட் பேரில் இருக்கலாம். இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 3 பேர் 4 பேர் இருக்கிறீங்கன்னா அதில் மெயிலை வந்து அடிக்கடி நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். அந்த மெயில் ஐடி இப்போது ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற மெயில் ஐடி கொடுக்கணும். அடுத்தது ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் 3 மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு மெயில் ஃபோன் நம்பர் 1, அடிஷ்னல் ஃபோன் நம்பர் 1, கடைசியாக தேர்டு ஃபோன் நம்பர் 1. இந்த இமெயில் ஐடியும் இந்த ஃபோன் நம்பரும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர். 2026 நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கான ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் முடித்து உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் அதுதான் உங்களுடைய என்டிஏக்கு கொடுத்த இமெயில் அண்டு ஃபோன் நம்பராக இருக்கணும். அடிக்கடி அது மாற்றக்கூடாது. அதே போல் நான் மெயிலை செக் பண்ணல, இல்லைன்னா ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணல, சிம்மை மாற்றிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது என்டிஏ த்ரூ இமெயிலுக்கும் ஆர் ஃபோனுக்கும் தான் இருக்கும். அதுவும் ஃபோனுக்கும் இண்டிவிஜுவலாக கால் பண்ணி சொல்ல மாட்டாங்க, காமன் மெசேஜ் தான் போடுவாங்க, டெக்ஸ்ட் மெசேஜாக. அதை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கட்டும். ஓகேங்களா? அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இமெயில் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் சொல்லியாச்சு. அப்புறம் இந்த ரெண்டும் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இது தவிர வேறு ஏதாவது மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது 2025 நாடு முழுவதும் சேர்ந்து 1,35,000 மெடிக்கல் சீட்ஸுக்கு, அதாவது மெடிக்கல் சீட் மீன்ஸ் எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ்க்கும் 1,35,000 இடங்களுக்கான தேர்வு கடந்த ஆண்டு நடந்தது. இந்த வருஷத்தில் அதிலிருந்து சீட் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது 1,35,000 இடங்கள். அதில் ஆல் இண்டியா கோட்டாக்கு 15%, அது போக ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும். இது தவிர நான் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடலாம் சார் ரிகார்டிங் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் எக்ஸாமுக்கு ஒன்று போடணும். ஆல்ரெடி கேரளாக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. கேரளாவில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டில் நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கர்நாடகாவில் கம்பல்சரி. இப்போது நான் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டையும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கணும். இது எல்லாமே நீங்கள் இப்போ செஞ்சது தான். அதுக்கப்புறம் நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டு உங்களுடைய ஓன் ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நான் ட்ரை பண்ணுறேன், இங்கே எனக்கு சீட்டு கிடைக்கல, இல்லைன்னா நான் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கர்நாடகாவில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான்
கவுன்சிலிங் அப்போவும் கலந்துக்க முடியும். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணல சார், இங்கே நான் ட்ரை பண்ணல, எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் வந்து கர்நாடகாலையும் இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த லாஸ்ட் டேட் முடிந்த பிறகு செய்ய முடியாது. அதே போல் சிஎம்சி வெள்ளூருக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் கூடிய விரைவில். அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டில் இருக்கிறதுலையே மிக மிக குறைவான கல்வி கட்டணம் அப்படின்னா உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர் தான். கிட்டத்தட்ட ஒரு 53,000 பர் இயர் தான் வரும். அதுவும் செகண்ட் இயர் போகும்போது உங்களுக்கு அதை விட குறைந்த கட்டணம் தான் வரும். ப்ளஸ் அங்கே வந்து சிஎம்சி வெள்ளூரில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாண்டு ப்ளஸ் அக்ரிமெண்ட்டு இருக்குது. நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃபோட அப்ளை பண்ணணும். சிஎம்சி வெள்ளூர் ஓப்பன் ஆன உடனே அதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு, கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளவு, சிஎம்சி வார்டு கோட்டா எவ்வளோ சீட்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளவு அப்படிங்கிற தெளிவான வீடியோ நான் அப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 2026க்கான நீட் எக்ஸாம் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் எல்லாம் கூடிய விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான மிக முக்கிய காரணம், அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருந்துக்குங்க. லாஸ்ட் மினிட்ல என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இல்லை சார், இல்லைன்னா இன்னமும் இந்த சர்டிஃபிகேட் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஆதாரை வந்து அப்டேட் பண்ண கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல இன்னமும் வந்து சேரல அப்படின்னு அறிபறியில் செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனால் தான் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும். கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகலை அப்படின்னா ரொம்ப சிரமமாயிரும். தவறான ஒரு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் 1 வருடமோ அல்லது 2 வருடமோ படித்த அந்த நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் வீணாக போவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் எல்லாமே முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட் அறிபறியை தவிர்த்து கொள்ளலாம். இந்த நீட் 2026க்கு SAPVS யூடியூப் சேனல் கடந்த 4 ஆண்டுகளாக டே 1லேருந்து, அதாவது அப்ளிகேஷன் போடுற நாளிலிருந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி கொடுத்து தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, நீங்கள் விரும்பக்கூடிய மற்ற மாநிலங்களையும், ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவாகட்டும், தெலுங்கானாவாகட்டும், ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், பாண்டிச்சேரி சென்டாக் ஆகட்டும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அட்மிஷனை முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி அதன் பிறகு ரீஅலாட்மெண்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் உங்களுக்கு 1-to-1 கைடன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் உங்களுடைய ஃபோனுக்கும், அது போக 1-to-1 ஃபோன் கைடன்ஸும் நீங்கள் நேரடியாக எய்தர் ஜூம் கால்லையோ அல்லது ஃபோன்லேயோ நீங்கள் உங்களுக்கான டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் SAPVS யூடியூப் சேனல் உங்களுடைய இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டோட்டல் பேக்கேஜில் பெய்டு சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை பெற்று உங்களுடைய விருப்ப கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இதனை பற்றிய முழு விபரத்தையும் தேவையென்றால் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு வீடியோலையும் அதுக்கான கிளிப்பிங்கையும் கொடுத்துட்ருக்குறோம். அந்த கிளிப்பிங்கும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2026 முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்.